ப்ரீவியஸ் கம்யூனிட்டி நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி தேடிட்டு இருக்க ஒரு யூஸராக இருந்துன்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் மூடாக தான் வந்து நீங்கள் ட்ரேடிங்கை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து யூடியூப் சேனல்லையும் வந்துருக்கு. அண்ட் வந்து நம்மளோட டெலிகிராம் வந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்து வந்து நம்மளோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து எப்படி இங்கே வந்து டொலர்ஸ் பை பண்ணுறது. நம்ம டொலர்ஸ் பை பண்ணி USDT வந்து பை பண்ணி தான் வந்து நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட், அதாவது நம்ம வந்து இங்கே டொலர்ஸை பை பண்ணி தான் வந்து இதை வச்சுட்டு தான் நம்மளால் வேறு கிரிப்டோ கரன்சிஸை வந்து பை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு BTCயை வந்து பை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம USDTயை பை பண்ணணும். USDTயை பை பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து LKR இருக்கணும். ஸோ LKR வந்து இருக்கணும். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா LKR வச்சுட்டு தான் வந்து இந்த USDTயை பை பண்ண முடியும். ஸோ இந்த USDT எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து P2Pன்றதை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. P2P வந்து இதில் சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குமென்னு சொல்லி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு P2P என்று சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து P2P ஆப்ஷன் வரும். வந்த அப்புறம் எங்களுக்கு இங்கே வந்து நான் எனக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணோடய ஓப்பன் ஆகிட்டு இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் P2Pல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கொடுத்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இல்லாமல் ஒரு கைட்னஸும் இல்லாமல் உள்ளே வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கைட்னஸ் மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு தருவாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை LKRல வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க, ஓகேவா? இங்கே இந்த கரன்சிஸை வந்து LKRக்கு மாற்றுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிரஸில் இருந்துச்சுன்னா இதை வந்து P2Pக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே பை பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ நம்ம பை பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே பை ஆப்ஷனை வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு முதல் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணி ஆகணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் ஐக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னால் வந்து இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே பேமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குது பாருங்கள், ஓகேவா? பேமெண்ட்ஸ் மெத்தடில் வந்து என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து அட் பண்ண போகிறோம்ன்றது இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே வந்து ஏர்டெல் டாப்அப் வச்சுருக்கேன். அதாவது நான் ஃபோன் நம்பருக்கு டாப்அப் பண்ணுறேன், என்னோட நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ள. ஸோ அது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஷோ பண்ணுறேன். நான் வீடியோஸில் வந்து இதை வந்து கைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து அட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துட்டு வந்து ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை சர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேவா? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் தனியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்கணும். ஸோ இதில் கணக்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் இங்கே வந்து பாருங்கள் தனியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதில் பேங்க் நேம், இதில் வந்து பிரான்ச் என்னது அதை பிரான்ச்சை கொடுங்க. IBN நம்பர் எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்ம இங்கே வந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. பட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுத்து வைங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், இதை வந்து 3ஐயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணுறது வந்து அதுக்கு பை பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே வந்துட்டு ஸோ இதில் வந்து அமௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பேமெண்ட்ஸ்ன்றது ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் அடிச்சுட்டு வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்க போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 1 lakhக்கு வாங்க போகிறேன்னு சொன்னோன்னா ஒரு 1 லட்சம் ரூபா காசை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வந்து இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் மெத்தட். பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பேங்க்னு இருக்கும். ஸோ நம்ம பேங்க் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து 1 லட்சத்துக்கு இப்போ யார்கிட்டையுமே பை பண்ணுறதுக்கு காசே வந்து இங்கே இதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ யாருமே விற்கிற விலையில் இல்லை போல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 30Kக்கு ட்ரை பண்ணுவோம், சரியா? ஓகே, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ண மாட்டோம். நமக்கு இங்கே வந்து பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து ஸோ நம்ம இங்கே பை பண்ண போகிறோம். இப்போ பை பண்ணுறதுக்கு வந்து 1 lakhக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே மேலே வந்து ஒரு ஆல்ட்ட நேம் காட்டுது. இங்கே வந்து இது ப்ரொமோஷன் அட், சரி, அவங்க வந்து காசு கொடுத்து இந்த அட்டை வந்து முன்னுக்கு ஷோ பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா இவனோட விலையை பாருங்கள் $326. பட் கீழே பாருங்கள் $317.
அப்போ கீழே அதுக்கு கீழே பார்த்துட்டு போகும் 317 கூட்டிகிட்டே போகும். ஸோ இப்போ இனி வந்து கீழே இருக்கிறாங்கள்ட்ட நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இவங்களோட ரேட்டை பென்னிங் ரேட் வந்து எவ்வளவு தூரம் இருக்குது. இப்போ லைக் பண்ணியிருக்காங்க 98% நாங்கள் லைக் பண்ணியிருக்காங்க, 100% வந்து ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 2000 ட்ரேடு கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொன்னால் இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன். அப்போ நம்ம இவங்கள்ட்ட போயிட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்க்கணும், இங்கே வெரிஃபை என்ற ஆப்ஷன் இருந்தால் அவங்க வந்து வெரிஃபை பண்ணால் தான் நம்ம பை பண்ண முடியும். இங்கே வெரிஃபை என்ற ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் அவங்க டேரெக்டாக போய் பே பண்ணி பை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே பை பண்ணுறதை விட வெரிஃபை என்ற ஆப்ஷன் இருக்கிறத விட வெரிஃபை ஆப்ஷன் இல்லாதவங்கள பார்த்து பண்ணிங்கன்றவங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெரிஃபை என்ற ஆப்ஷன் இல்லாதவங்கள பார்த்துட்டு வந்து அவங்க ஆப்ஷனை வந்து பையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எவ்வளோதுக்கு $1 இருக்குன்னு சொன்னால் மேக்ஸிமம் பை பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இவ்வளவு தான் இருக்குது. அது 27,000 ரூபாய்க்கு தான் அவங்களுக்கெல்லாம் பை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஷோ பண்ணுது. ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து 27,000 ரூபாய்க்கிட்ட தான் வந்து $1 இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட வந்து $1,00,000 இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ $1 இருக்குன்றதை வந்து நம்மளால் பார்க்கலாம். 15,000 ரூபாயிலேருந்து 53,000 பை பண்ணிடலாம். இவர்கிட்ட வந்து 1,11,95,000 காணா வந்து இவர்கிட்ட பை பண்ணிடலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்களோட அமௌண்ட்டை பொறுத்து பை பண்ணிடலாம். ஸோ நம்ம வெரிஃபை, நான் எக்ஸாம்பிளுக்கு இவர்கிட்ட போனால் நோம்பலாம் நான் வெரிஃபை இருக்கிற ஆலையை வந்து காட்டுறேன். ஸோ வெரிஃபை இருக்காகல போகக்குள்ள வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் அதை வந்து எப்படி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் விடாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பையை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் 30,000 ரூபா தான். ஸோ நான் 30,000 ரூபாய்க்கு பை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து நான் பேமெண்ட்ஸை வந்து பே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோட ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் காட்டுது. பட் நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன். வெரிஃபை பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு அதாவது அடுத்தது ஆப்ஷன் வந்து இப்படி தான் காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வெரிஃபை நவன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெரிஃபை நவ கொடுத்தாலும் செட்டுக்குள்ள தான் போகும், செட்டை கொடுத்தாலும் செட்டுக்கெலாம் போகும். இப்போ நான் வெரிஃபை நவ கொடுக்குறேன். ஸோ வெரிஃபை நவ கொடுத்துட்டு வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஓகே, இவங்களுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுறேன். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லி ஹாய் ஆய் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஆய் ஆன்லைன் சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுறேன். ஸோ இப்போ இவங்க பார்த்துட்டு வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதாவது வந்து ஓகே அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா, வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை கம்ப்ளீட் ஆகிட்டு நான் 14 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த பேமெண்ட்ஸ் வந்து முடிக்கணும். ஸோ அதுவும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னது அப்படின்றத பார்ப்போம். அதாவது ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஓன் அக்கௌண்ட், அதாவது வந்து உங்களுடைய பைனான்ஸ் எந்த ஐசியில் ஓப்பன் பண்ணியிருக்கோ அந்த நபரோட அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும்தான் வந்து நம்ம ஃபண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணணும். அடுத்தது வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ் நோட் அக்செப்ட், அதாவது நீங்கள் அப்படி இல்லாமல் மாறி வேறு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்பாண்ட பேங்க்லேருந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு USDT வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அதே அடுத்து வந்து கிரிப்டோ டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ன்றது சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல டைப் பண்ண வேண்டி வரும், என்னத்துக்காண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதில் கிரிப்டோ, USDT, பைனான்ஸ், ஸோ இப்படி கிரிப்டோ ரிலேட்டடான என்ன வேர்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகாது. இது பேங்கோட இஷ்யூஸுக்காண்டி. அடுத்தது அக்செப்ட், அதாவது வந்து வேறு என்ன பேமெண்ட்ஸ் வந்து பண்ணாலுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பேங்க் ஆப்பை தவிர. ஓகேவா, அதாவது விபே, யூபே, ஜஸ்ட் பே, யூபே, இப்படி எதில் இருந்து பண்ணாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பேங்க் ஆப்பில் இருந்து மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ATM டிபாசிட். ஸோ இதெல்லாமே வந்து ATM, CDM டிபாசிட் எதுவுமே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து, அதாவது நம்ம இப்போ எப்படி பேமெண்ட்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ பேக் பண்ணோம்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம கொடுத்து பேக் பண்ணிப்போம். பேக் பண்ணோம்னா அவங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே முன்னுக்கு ஷோ பண்ண வலிக்கிட்டோம். ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணக்கூடாது. எப்போ கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த அட்ரஸ், இதாவது நம்ம இதான் அவங்களோட பேங்க் நேம், இது வந்து பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது வந்து அவங்களோட பேங்கோட நேம் வந்து இங்கே வந்து பேங்கோட பிரான்ச் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட பேமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ண அப்புறம் வந்து இதில் பிறகு நம்ம ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பேமெண்ட்டை சென்ட் பண்ண அப்புறம் இருந்து PDF, அதாவது பேமெண்ட் சென்ட் பண்ண அப்புறம் நம்ம அங்கேருந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணின பிறகு, அதாவது நம்ம பேமெண்ட்ஸ் பண்ண ரிசீப்டை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபிகேஷன் செல்லர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆப்ஷன் போயிடும். போன அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே செட்டுக்குள்ளே போயிட்டு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு இங்கே வந்து அல்பம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயே ஒரு
எக்ஸாம்பிளான நான் பை பண்ண ஒரு வீடியோ வந்து பின்னால் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படியான கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும் அண்ட் வந்து ட்ரேடிங்கை வந்து பேசிக்லி வந்து லேர்ன் பண்ணணும் அண்ட் வந்து கிரிப்டோவில் இருக்கிற டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளாரிட்டி எடுத்துக்கலாம் எப்படி வந்து பை பண்ணுறது சம்மந்தமாக. அண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன விலங்குல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரம் என்ன என்கேஜிங்காக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நானும் மோட்டிவாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண மேலும் அண்டு வந்து என்ன பற்றிய உங்களோட ஒப்பீனியனையும் வந்து அண்ட் வந்து இந்த சேனலை பற்றி உங்களோட ஒப்பீனியனையும் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்குமே இந்த சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஃப்ரீயாக ட்ரேடிங்கை வந்து சப்ஜெக்டை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.